Hey hello friends, இந்த வீடியோல நம்ம அரே ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனான ரெடியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெடியூஸ் அப்படிங்கிற இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் ஆனால் இதை உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரெடியூஸ் மெத்தட் வந்து மேப் ஃபில்டர் ஃபாரிச் அப்படிங்கிற அந்த மெத்தடை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதால இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா அரே டாட் ரெடியூஸ் அப்படிங்கிறது தான் இதோட சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு மெத்தடை பாஸ் பண்ண போகிறோம், கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஆர்குமெண்ட்டாக இனிஷியல் வேல்யூ ஒன்று பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் வரப்போகுது. ஒன்று வந்து அக்யூமுலேட்டர் அண்ட் தென் இன்னொன்று வந்து கரண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ அக்யூமுலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை உள்ளே வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து வரும்போது 0 அப்படிங்கிற இந்த இனிஷியல் வேல்யூவை இங்கே அக்செப்ட் பண்ணும். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு அக்யூமுலேட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கன்சோல் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதை சேவ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இனிஷியல் வேல்யூ அக்யூமுலேட்டர் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் டைம் 0 அப்படின்னு வந்திருக்கு. இதுக்குள்ளேருந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை. அப்போ செகண்ட் டைம்லேருந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாததால் அன்டிஃபைன் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. ஓகேவா? இந்த அரேயோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 8. அப்போது ஃபஸ்ட் டைம் வரும்போது இனிஷியல் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். அகெயின் அடுத்த 7 டைம் ரன் ஆகும்போது இதுக்குள்ளேருந்து அன்டிஃபைன் அப்படிங்கிறது கிடைச்சதால அக்யூமுலேட்டரில் அடுத்த இட்ரேஷன் வரும்போது அன்டிஃபைன் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரி, இன்கேஸ் நான் ரிட்டன் 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன வந்திருக்கு பாருங்க, 0 அப்படின்னு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் 100 அப்படிங்கிறது 7 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த 100க்கு பதிலாக இப்போ நான் கரண்ட் வேல்யூவை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி கரண்ட் வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ கரண்ட் வேல்யூ ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் 2, 5, 10, 12 அப்படிங்கிற இந்த அரேக்குள்ளே இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அக்யூமுலேட்டர் அண்ட் கரண்ட் இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா அக்யூமுலேட்டர் ப்ளஸ் கரண்ட் அப்படிங்கிறத நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இனிஷியல் வேல்யூவாக 0 அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கும். அப்போது அக்யூமுலேட்டரில் 0 அப்படின்னு இருக்கும், கரண்ட்டில் 2 அப்படிங்கிறது இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? அக்யூமுலேட்டர் ப்ளஸ் கரண்ட். 0 + 2 என்ன இருக்கும்? 2 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுக்குள்ளேருந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோமோ அடுத்த இட்ரேஷனில் அக்யூமுலேட்டருக்கு வரும் இல்லையா? ஸோ அதனால் அக்யூமுலேட்டர் 2 அப்படின்னு மாறிடும். அண்ட் தென் கரண்ட் வேல்யூ ரெண்டாவது இட்ரேஷனில் 5 அப்படின்னு மாறிடும். இப்போ அக்யூமுலேட்டர் ப்ளஸ் கரண்ட் அப்படிங்கிறது 2 + 5. அதனால் 7 அப்படிங்கிறது இதோட ரிசல்ட். இதை ரிட்டர்ன் பண்ணுறதால அகெயின் இங்கே வந்து அக்யூமுலேட்டரில் என்ன வரும்? 7 அப்படிங்கிறது வரும். அண்ட் தென் 5க்கு பதிலாக அடுத்த இட்ரேஷனில் 10 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூவாக ஆட் பண்ணி இதோட சம்மை வந்து அடுத்த வேல்யூ கூட ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த அரேவோட சம்மை கண்டுபிடிப்போம். கன்சோல் லாக் பார்த்தோம் அப்படின்னா 110 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்? ஒரு வேரியபிள் அசைன் பண்ணலாம், சம் ஈக்குவல் டு அப்படின்ட்டு. ஸோ சம்மில் வந்து 110 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த அரேவோட சம் என்ன அப்படின்னா 110 அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம 0 அப்படிங்கிற இந்த இனிஷியல் வேல்யூ பாஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது அக்யூமுலேட்டரில் ஃபஸ்ட் டைம் 2 அப்படிங்கிறது வந்துடும். அதாவது அரேவோட ஃபஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது அக்யூமுலேட்டரில் இருக்கும், இந்த இனிஷியல் வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணலை அப்படின்னா. அண்ட் தென் கரண்ட் வேல்யூவில் செகண்ட் வேல்யூ வரும். ஸோ இதுக்குள்ளே நம்ம அக்யூமுலேட்டர் ப்ளஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் 2 + 5 அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அண்ட் தென் 7 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும். அண்ட் தென் 10 அப்படிங்கிறது கரண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் ஆட் ஆகிட்டு லாஸ்ட் 110 அப்படிங்கிறது கன்சோல் ஆகுது. ஆல்ரைட், இப்போ இந்த ரெடியூஸ் மெத்தட் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.